இன்னைக்கு கிணத்துக்குள்ள இறங்கிட்டாங்க. அடுக்கு தேன் எடுக்க போறோம். லேண்ட் ஓனர் கிட்ட பர்மிஷன் கேட்டாச்சு, எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. பார்த்து சூதானமா வேலை செய்யணும்னு ஒரு சின்னதா அட்வைஸ் பண்ணனாங்க. நல்ல மனுஷனா இருக்கிறாரு. ஆமா, நடுக்கிணத்துல எப்படி பொந்து உருவாச்சு, அந்த பொந்துல போய் எப்படிங்க தேனி கூட்ட கட்டியிருக்கோம். நல்லா மழை மாறி பெஞ்சு செலும்பா இருந்த காலத்துல ஒரு பெரிய ஊத்து இந்த இடத்துல வந்திருக்குங்க. இப்ப வறட்சியான நேரமா இருக்கு. இந்த பகுதியில ஊத்து நின்னு போச்சு. ஊத்து வந்த இடம் பொந்தா மாறிடுச்சுங்க. அந்த இடத்துலதான் அடுக்கு தேனி தன்னுடைய கூட்ட அமைச்சிருக்கு. எப்பவுமே நாங்க தேன் எடுக்க போறதுக்கு 3-4 பேர் டீமோட தான் போவோம். அந்த டீம்ல இருக்கிற ஆண்டிக்கால அண்ணா தான் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தேன் எடுக்கிறதுல. அவரு தான் இருக்கிறது லைட் வெயிட்டாவும் இருக்காரு. சோ அதனால நாங்க அவரை கிணத்துக்குள்ள இறக்கி விட்டோம். ஏன்னா இந்த தேன் எடுக்கிறதுல கொஞ்சம் ரிஸ்க்லாம் இல்லைங்க, பெரிய ரிஸ்க் இருக்குது. ஒரு கையில கைத்த பிடிச்சிருக்கணும், இன்னொரு கையில தேன் எடுக்கணும். பத்தாவதற்கு தேனீக்குள்ளேயே கடி வேற இருக்குது. கொஞ்சம் பிளான் சொதப்புச்சு அப்படின்னா கிணத்துக்குள்ள தான் விழுகணும். கிணத்துலயும் தண்ணி இல்லைங்க, மொட்டு கிணறா இருக்குது. எல்லா சிரமத்தையும் பொறுத்துக்கிட்டு ஆண்டிக்கலான்னா தேன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நவாப்பூ சீசனுங்க, அதனால இந்த தேன் ஃபுல்லாவே நவாப்பூ தேன் தாங்க. உங்களுக்கு நவாப்பூ தேன் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க காட்டு ரக தேனி இனங்களானா கொம்பு தேன், மலை தேன், அடுக்கு தேன், கொசு தேனும் நாங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இந்த தேன் கூட்டுல இருந்து எங்களுக்கு 3 கிலோ அடுக்கு தேன் கிடைச்சதுங்க.